அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மாசி சங்கடஹர சதுர்த்தி. முன்னோர்களின் சாபம் தோஷம் நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, எடுத்த காரியங்களில் வெற்றி பெற இந்த மந்திரத்தை இன்று ஒரு முறையாவது உச்சரியுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம் வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த பழங்களை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு முறையாவது கூறி வழிபடலாம். அல்லது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாத்தி அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தூபதீப ஆராதனைகளை கண்டு கழித்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையாவது உச்சரித்து வணங்கினால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். 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 இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு முறை கூறுங்க. அப்படி இல்லைன்னா 21 முறை கூறி வழிபடுவது நமக்கு மிகவும் நல்லது. மாலையில் சந்திரன் வந்ததும் விநாயகரை தரிசித்து வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முன்னோர்களின் சாபம் தோஷம் எதுவும் இருந்தால் விநாயகர் அருளால் நீங்கும். இன்று ஒரு அற்புதமான மாசி மாதத்தின் சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் நாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயக பெருமானை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த நாளை தவற விடாமல் நம்ம இன்றைக்கி வீட்டில் விநாயகரை வணங்கினாலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கினாலும் சரி இந்த மந்திரத்தை உச்சரித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.